மீன் வாங்கலாம்னு கிளம்பணும். ரோட்டில் வண்டி வந்தோடனே டேடி இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அப்படி இங்கேயே போய் பர்ச்சேஸ் பண்ணுறோம். சார் என்ன மீன் சார் வாங்கியிருக்கீங்க? வவ்வா மீன். கிழிச்சேன்னு சொல்கிறேன். என்னத்தை கிழிச்சா? கிழிச்சுன்னு சொல்கிறாங்க. மீன் பேர்லாம் எனக்கு கிழிச்சேக்கிற கரெக்டான பேர் சொல்லு. என்ன மீன் கரெக்டான பேர்? கிழிச்சியா? கிழிச்ச. சரி ரைட்டு. நீ என்னத்தை கிழிச்சியோ அப்படி சொல்லுவாங்களா அது மாதிரி. எல்லாத்தையும் பொத்துன்னு போகிறேன். ரெடி வாங்கும்போது மட்டும் அழகாக பொறுமையாக வாங்கினேன். இப்போ எல்லாத்தையும் அள்ளி வீசுகிற வேகத்தை காட்டுறியே. இப்போ மட்டும் உனக்கு திடீர்னு எங்கேருந்து வந்தது வேகம்? மீன் வாங்கியிருக்கு. என்ன மீன்னு சொல்கிறேன் பாரு டேடி. அந்த மீன் என்ன? கிழிச்சை மீன். கிழிச்சை மீன், வவ்வால் மீன் 6.5 கிலோ வாங்கியிருக்கோம். சரிங்க, அடுத்து அதை காட்டுறேன். இப்போ வந்து குழந்தைங்களாம் இருந்தால் தனியாக பொறுக்க விட சொல்லலாம். அந்தமாரி ஏதாவது சிலுவண்டிகள் இருந்தால் எல்லாத்தையும் கொஞ்சம் பிரித்து கொடுனா சீக்கிரமாக பிரித்து கொடுப்பாங்க. நீ ஒரு சிலுவண்டி தான் உட்காந்து பிரி. என்னம்மா ரெண்டத்தையும் ஒன்றா கொட்டிட்ட? சரி ரைட்டு, கழுவுங்க. இப்போ வாங்கியிருக்கிறது வந்து காணாங்கத்தல்லையாம்மா, கிழிச்சை மீனா? அதான் சொன்னாங்க. அங்கேயே தான் நாங்கள் மார்க்கெட் போல் நீ போகும்போதே வண்டி வந்துச்சு. அப்படியே அவங்கள்டே வாங்கிட்டோம். கிலோ 200 இதில் அதில் வாங்க சொன்னோம், வாங்கியாச்சு. இப்போ கிழிச்சை மீனும் இது பேர் என்ன வவ்வால் மீன் இருக்குது. ஆனால் இதை நான் சாப்பிட்றதுக்கு நான் இருக்க மாட்டேன் காய்ஸ். நீ வந்து என்னத்தை மிச்சம் பண்ணுறேன்னு உனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்க? 180 போடுறாங்க, 20 ரூபா போடுவாங்க. அதுக்கப்புறம் 5 கொடுத்துருவாங்களா? வேலை மிச்சமாகிடுச்சு. பழைய மீன்ல பிரசாதம் ஃப்ரெஷ் மீன் தான். அதுக்கு ஏரி மீனா குளத்து மீனான்னு கேட்டால் கடல் மீன் தான் சொன்னாங்க. கடல் மீன் தானே அது? ஆமாம், ஏரி மீன் கடல் மீன்லாம் கொடுவா கிடைக்கும். கொடுவாவா? கிழிச்சையா? வவ்வால் ஏரி மீன் வவ்வால் இருக்கா? கெண்டை என்ன வச்சுருக்காங்களே? கெண்டெல்லாம் ஏரி மீன் கிடைக்கும். அது கெண்டை வந்து கடலையும் கிடைக்கும். வவ்வால் வந்து நைட்டில் தான் வரும், மரத்தில் தொங்கும். வவ்வால் கிழிச்செல்லாம் வந்து எங்கே நாட்டு மீன் இருக்குன்னு தெரியல. அதெல்லாம் கலரும் கிடைக்கும். நீ என்னமோ அவர் கூட போய் கடலில் பிடிச்சி வந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறிய. சரி, பழையன கழிந்தன புதியன பூந்தனவா? அதனால் என்ன பண்ணுறீங்க? பழசை எடுக்கணும்னா அப்புறம் 2-3 மட்டும் எடுத்து வச்சுட்டு சைடில் இதெல்லாம் அப்புறம் செஞ்சு வச்சுருக்கிறேன். டேடி மிக்ஸ் ஆகிடும். சரி, எப்படி தெரியும்? சரி, அதுக்கு நீ இதை வந்து அடியில் கொட்டிட்டு அது மேலே போட வேண்டியது தானே? சரி, இதை தடுப்பு வை. மா இங்கே நீ வந்து பாரு, எது வந்து பழசை எது பூசணும்னா கண்டுபிடிக்க முடியுதா? இந்த அப்படியா? இந்த ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுதா? என்னால் ஒன்றும் ஐடென்டிஃபை பண்ண முடியலையே. இதை பார்த்தா எப்படி இருக்குது? இது பழசு. ஒன்றும் இது கேமராவில் பார்த்தா ஒன்றும் கிளாரிட்டி தெரியல. எனக்கும் ஒன்றும் தெரியல. எக்ஸ்பீரியன்ஸ் காய் உங்களுக்கு தெரியும் போல், நமக்கு தெரில. அதே அப்புறம் மூட்டை கட்டுறா. கவரில் கட்டி வைக்கிற? அதுக்கே கவர் வேணால? கவரில் கட்டால் வேத்துறாது. இருங்க, நம்மளும் வந்து கொஞ்சம் பிரித்து வைப்போம். என்ன ட்ரை பண்ணணும்? இந்த மாதிரி நானும் காலை நீட்டி போட்டு உட்காந்துக்கிறேன். உட்காந்துக்கிட்டு கேரட் இதில் பொறுக்கி போடணுமா? ஒரு ஏழை போடுறது ரொம்ப கஷ்டமாச்சு. சரி, இது போடுறேன். ஓகே. ஓ, நீங்கள் கவராக பிரிச்சுக்கிறீங்களோ? சரி, ஓகே. கேரட்டை பிரிச்சாச்சு. தூக்கி போட வேண்டிய பழசெல்லாம் எங்கே இருந்து வச்சுருக்கீங்க? என்ன பண்ணணும்? கத்திரிக்காய் இதில் போடணுமா? நான் அப்போவே கேட்டேன். நான் டேடி என்ன சொல்கிறது, புதினா மல்லி மட்டும் புதினா மல்லி மட்டும் தான். நீ என்கிட்ட என்ன சொன்ன?
ஐயோ கடைசியில் வந்து கருவேப்பிலையை வாங்கலை காய்ஸ். ஓகே காய்ஸ். சரி ஓகே. கத்திரிக்காய் சரி, கத்திரிக்காய் இந்த பைய, கேரட்டு இந்த பைய. எதில் பண்ணும்? ஓகே. நம்ம நல்லா மேலே வேலை வாங்கிட்டு இருக்கா அப்படி தலைவர். சரி ஓகே. ஜரடி பொடி, நீ பைய பிடிக்காம அதை போடு போடுன்னு இருக்கிற. இதில் பண்ணுமா? சரி. போட்டாச்சு. நம்ம மண்ணெல்லாம் துடைக்கவே இல்லை. 10 ரூபாய்க்கு அதெல்லாம் காம்பு கிள்ளி போடுறதா? இது என்ன டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கீங்க? வேறு டிஷ்யூ பேப்பர் இல்லை? வேறு டிஷ்யூ பேப்பர் வச்சு தான் போடணுமா? இப்போ மம்மி சொல்கிற மாதிரி செய்வோம் ஃபஸ்ட்டு. சரி ஓகே, நான் ஃபஸ்ட்டு ஆஞ்சி போட்டுறேன், அப்புறமா நீ டிஷ்யூ பேப்பர் வச்சுரு. காம்புக்கெல்லாம் வீணாக போயிடாது. ஓ பஜ்ஜி பண்ணலாம் போட்டு வீணாக போயிடும். குடமிளகாவா? இந்த மிளகா பழம் இன்னும் குடமிளகா நமக்கு ஒன்றும் பர்பஸ் இல்லைடி. குடமிளகா ஒன்று இன்னொன்று குண்டு மிளகா சொல்கிறியா? அதுவும் பர்பஸ் இருக்கும். நீ சொல்கிறது பஜ்ஜி மிளகாவா? பஜ்ஜி மிளகாவும் இருக்குது, குண்டு மிளகாவும் இருக்குது. அதெல்லாம் வேஸ்ட்டு. வேஸ்ட்டு தான். நமக்கு தேவையில்லை. இந்த மிளகாவே காரணம் இருக்கா? அது சும்மா இருக்காது. வாங்கி செய்ய மாட்டான். இந்த மிளகா இதில் வச்சுக்கோன்னா இதெல்லாம் வச்சுக்கோன்னா முறையே செய்ய மாட்டாங்களாம். வீட்டில் நம்ம முடிஞ்சிச்சாகலாம். என்ன சொல்கிறீங்க? இருக்க இருக்கிறத போட்டு இருக்கிறத கட் பண்ணி வச்சுருவாங்க. இது போட்டு வச்சா நல்லா இருக்கும். இந்த காரத்துக்கு போட நல்லா இருக்கும். இந்த மசாலா போட்டு நல்லா இருக்கும். அப்படின்னு நினைச்சு செய்ய மாட்டான். பழைய கொண்டு காரத்துக்கு முடிச்சுருவாங்க. வாய் மட்டும் தான் வேலை செய்யுது, பாக்கி எது வேலை செய்ய மாட்டுது. இதை போட்டு கிள்ளி போடு. மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்யுது, பாக்கி எல்லாம் அப்படியே இருக்கின்ற மாதிரி. கிள்ளி போடு. நைஸாக எண்ணெய் மட்டும் வேலை பார்க்குறியா? கிள்ளி போடு. இந்த பாதி இருக்குது, நான் எனக்கு கொஞ்சம் ஒதுக்கிக்கிறேன். இது கீழே சாக்கு வச்சு கொட்டியிருந்துருக்கலாம். இப்போ வீடு வந்து கூட்டுற வேலை வந்துச்சு. இப்போ திருப்பி இப்போ இதெல்லாம் யார் செய்ய போகிறது? இப்போ மறுபடியும் நீ தான் கூட்ட போகிற. சரி ஓகே. எனக்கு வந்து ட்ரெயினுக்கு நேரம் ஆகிடும், போக வேண்டியதான். மணி ஆகிடுச்சி. மணி என்னாவது 10:30 ஆகிடுச்சா? போக வேண்டியதான். ஓகே ரெடி. இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணிட்டு நான் கிளம்புறேன் ஊருக்கு. போயிட்டு எப்போ வரணும்? நான் போயிட்டு எப்போ வரட்டும்? இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் லீவு, நாளைக்கு லீவ் சொல்லிட்டேன். ஆமாம், நாளைக்கு வந்து லீவ் சொல்லியாச்சு. வேலைக்கு லீவ் சொல்லிட்டு அங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வர வேண்டியதான். ஓகே டன். அவன் வந்து பிள்ளை அழைச்சிட்டு வர. ஆமாம், அவங்க வந்து எப்போ எந்த வரப்போற அம்மா அது பழகுது. அது எந்த இதை வந்து துண்டிச்சிடுவேன். இதெல்லாம் போட மாட்டேன். அம்மா இது நான் கேட்டுருவேன். இது அங்கேயும் பார்ப்பாங்க. அதை கட்டுன்னு இதுதான் வீட்டில் தண்டையா பண்ணுங்க. ஐயோ தண்ணி வாய வச்சுட்டு சும்மா இல்லாமல் சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகே, ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரி, நீ பழுத்த மிளகாலாம் வாங்கிட்டு வந்துட்ட. மிக்ஸ் ஆகி தான் வருமா? ஒன்று அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் பார்த்தா இருக்காது. எல்லாமே நல்லா கிடைக்குமா? சின்ன இறால் மாதிரி இருக்கு. கேட்லி தான் தாராளமாக இருக்குது. கரெக்டாக சொல்கிற வேலையை கரெக்டாக செய்ய மாட்டேங்குது. சரி வா
எல்லாம் ஒன்றா செய்வேனே திறந்த செயலடி நீ எவன் வீட்லேயே கொடுத்த மஞ்சள் பையெல்லாம் உனக்கு தான் யூஸ் ஆகுது. ஆமாம் இந்த இதுமாரி வச்சாதான் நல்லா இருக்குமா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. யார் சொல்கிறா? அவங்க சொல்கிறாங்க. யார் மனைவி சொல்கிறாங்களா? வாழைக்காதே இருக்கு பாரு. வெளியே வச்சுறாங்க. வாழைக்காவும் சவுச்சவும் வெளியே வைக்க போகிறேன் 2 அடி வெளியே தானே வைக்கணும். மீனாப்பூருக்குலாம் வெளியே வச்சாதான் செய்வாங்க. இந்தா வெவ்வேறு இதெல்லாம் வீணாக போகுது, இதெல்லாம் மாட்டுக்கு போடுங்க போ. வெவ்வேறு இதெல்லாம் வந்து வீணாக்கி வச்சுருக்கீங்க. மாட்டுக்கு போட்டாலும் சரி இல்லை நீ செஞ்சு சாப்பிட்டாலும் சரி தான். அவ்வளோதான் செஞ்சாங்க. ஓகே டேட், நான் வெளியே முன்னே தான் வாங்குறது. ஷாக்கில் அடிக்காது. ரெடி இப்போ அவர் எலக்ட்ரிஷன் வந்தாருன்னா அது ஷாக் அடிக்கிறது சொல்லிவிடு சரியா? ம் ரெடி. இந்த ஃப்ரிட்ஜில் உனக்கு எப்போ கிடைச்சா ஷாக் அடிச்சது? ம் ஆள் தப்பிச்சிட்ட. சத்து மாவெல்லாம் பாக்கெட்டாக வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து சத்து மாவு அடித்து இதுக்கப்புறம் சத்து மாவு மில்க் ஷேக் அடிக்க வேண்டியதுதான். சத்து மாவு ஷேக் அடிக்க மாட்டாடி. சத்து மாவு அதுக்கப்புறம் போட்டுருவோம். நம்ம டெய்லி அடித்து குடிக்கிறோம்ல அதை சத்து மாவு போட்டுருவோம் அதுக்கப்புறம் சரியா? ம் எப்படி என்ன தக்காளி மறுபடியும் அங்கே பொறிக்க வச்சா தக்காளியை உள்ள எடுத்து வைக்கல? மீனுக்கு பொறுத்து வச்சிருக்கியா? ஓகே இடம் பத்துதா? ஆர்கனைசேஷன் நல்லா பண்ணுறிய நீ. எத்தனை நாளா இந்த மாதிரி வேலைகளை பார்த்துட்டு இருக்கிற? ஆமாம்மா மளிகைலேருந்து அந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கியா? 20 வருஷம் மளிகையில் விளைஞ்ச. கலாம் போயிட்டாரா? ம் ம் இல்லைங்காவா? எனக்கு வேணாம்மா போதும். எதில் போடணும்? உனக்கு அம்மா அடுத்தடுத்து வேலை வச்சுட்டே தான் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு மார்க்கெட் போய்ட்டு சொன்னிச்சு, மார்க்கெட் போய்ட்டு வந்தாச்சு. காய்கறி பிரிக்க சொன்னிச்சு, பிரிச்சாச்சு. இஞ்சி சுரண்டி வைக்கணுமா? இஞ்சி சுரண்டி பேஸ்ட் ஆக்கி வச்சுடுமா? ம் நம்ம டேடி அரைச்சிடுவாரு. உருளைக்கிழங்கு வெளியே வைக்கணும் தானே? இதோ இருக்கு இந்த கூடையில். இடமே இல்லை. ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஆல்ரெடி இடம் இல்லை. தேவையில்லாதெல்லாம் தூக்கி போடு. சத்து மாவெல்லாம் வெளியே இருந்தாலே போதுமா? சத்து மாவு வேற உள்ள இருக்கு. ரெண்டு எங்க வந்துடும்? எப்போ வந்துச்சு? அதெல்லாம் வராது. இல்லை இதுக்கப்புறம் வந்து இது போட்டு குடிக்க வேண்டியதான். மில்க் ஷேக்கா அது பேர் என்ன? ஷேக் அடித்து குடிக்க வேண்டியதான். சுமதி கூட அடித்து குடிக்க வேண்டியதான் இதுக்கப்புறம். இவங்களை டேடிக்கு அழைப்பு வந்துவிட்டது. நண்பர்கள் அழைக்கிறார்கள். நண்பர் ஓகே காய்ச்சி. இப்போ எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, அந்த மீனெல்லாம் திங்கிறதுக்கு நான் இங்கே இருக்க போகிறதில்ல. நான் கிளம்பிட்டேன். எங்கே கிளம்பிட்டேன்? பையெல்லாம் தூக்கி மாட்டினோடனே வேலைக்கு கிளம்பிட்டேன்னு நினைப்பீங்க. வேலைக்கு இல்லை, சேலம் கிளம்பிட்டேன். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், பார்க்கலாம் சேலத்தில் பார்க்கலாம் லஞ்ச் அங்கே நான்